ஆஸ்ட்ரோ. அனைவருக்கும் வணக்கம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே கேதவே நமஹா. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/11/2023 சோபகிருத்து வருடம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. யமகண்டம் 3 முதல் 4:30 வரை. குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் காலை 6:15க்கு. கரணன் 1:30 முதல் 3 வரை. திதி இன்று மாலை 6:51 வரை துவாதசி, பின்பு திரியோதசி. நட்சத்திரம் இன்று மாலை 4:18 வரை ரேவதி, பின்பு அஸ்வினி. நாம யோகம் இன்று காலை 9:38 வரை சித்தி, பின்பு வியதிபாதம். கரணம் இன்று காலை 7:49 வரை பவம், பின்பு மாலை 6:51 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:15 வரை சித்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் பூரம், உத்திரம். சந்திராஷ்டமமுடைய ராசி சிம்ம ராசி. இன்றைய நாளுக்கான பண்டிகை சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் காமதேனு வாகனத்தில் பவனி வரும் காட்சி. பழனி ஆண்டவர் வாகனத்தில் புறப்பாடு. இன்றைய நாளுக்கான வழிபாடு சிவபெருமானை வழிபட குழப்பங்கள் நீங்கி வெற்றி கிடைக்கும். விரதாதி விசேஷங்கள் பிரதோஷ தினம் மற்றும் வாஸ்து நாள். முக்கியமாக வெள்ளிக்கிழமை தினத்தில் பிரதோஷ நாள் மிக விசேஷமானது. மகாலட்சுமி தன்னுடைய செல்வ வளத்தை பெருக்கிக் கொள்வதற்கு, அனுக்கிரகம் கிடைப்பதற்கு மகாலட்சுமியானவள் சிவபெருமானிடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த வரத்தை பெற்றாள் என்பது ஐதீகம். ஆக வெள்ளிக்கிழமை தினத்தில் மாலை நேரத்தில் பிரதோஷ நேரம் 4:30 முதல் 6 மணி வரையில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து வழிபடுவது, மலர் மாலைகள் சாற்றுவது, பானகம் வைத்து வழிபாடு செய்வது, இயலாதவர்களுக்கு அன்னதானம் செய்வது, இப்படி சிவபெருமானையும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மரையும் வழிபாடு செய்தால் சகல காரியங்கள் சித்தியாக்கும், ஆயுள் வளரும், ஆரோக்கிய பலம் பெருகும், அஷ்ட ஐஸ்வர்யங்கள் சித்தியாக்கும், சகல சம்பத்துகள் உண்டாக்கும். ஸ்ரீ லக்ஷ்மி குபேரருடைய அனுகிரகம் வேண்டி இந்த நாளில் வழிபடலாம். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நரசிம்ஹம் பீஷ்ணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம் என்று ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய அனுகிரகம் வேண்டி இந்த பாடலை 4:30 முதல் 6 மணி வரையில் ஆத்மார்த்தமாக மனதை அமைதிப்படுத்தி, மனதை ஒருநிலைப்படுத்தி உச்சரிப்பவர்களுக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் சுவாமியினுடைய அனுகிரகமானது பரிபூரணமாக கிடைக்கும். வாஸ்து நேரமானது காலை 11:29 முதல் மதியம் 12:05 வரையில் வாஸ்து நேரம் அமைகிறது. புராணங்களின்படி வாஸ்து பகவான் தூக்கத்தில் இருந்து கண் விழிக்கும் நாட்களே வாஸ்து நாட்கள். இந்த நாட்களில் மட்டுமே வாஸ்து தொடர்பான வேலைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வைத்துள்ளார். சிவபுராணத்தின்படி சிவபெருமான் அந்தகாசூரனை வதம் செய்த போது அவருடைய வியர்வை துளிகளில் இருந்து தோன்றிய குட்டி பூதத்தையே வாஸ்து பகவான் என்கிறோம். இந்த பூதமானது பூமிக்கு அடியில் எப்போதும் தூங்கிக் கொண்டிருக்கும் என்றும் வருடத்திற்கு 8 நாட்கள் மட்டுமே கண் விழிக்கும் என்று புராணங்கள் சொல்கின்றன. இந்த 8 நாட்களும் கூட குறிப்பிட்ட 1.5 மணி நேரத்தில் மட்டுமே கண் விழித்திருப்பார் என பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த 1.5 மணி நேரம் அல்லது சில நாழிகைகள் தந்தாபனம், ஸ்நானம், பூஜை, போஜனம், தாம்பூலம், சயனம் என 15 நிமிடங்கள் வீதம் 6 பாகங்களாக பிரிக்கிறார்கள். போஜனம், தாம்பூலம் என குறிப்பிடப்படும் நேரத்தில் பூமி பூஜை செய்து வீடு கட்ட துவங்கினால் எந்தவித தடையுமின்றி வீடு கட்டி முடிக்கலாம் என நம்பப்படுகிறது. ஆகவே இந்த முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொண்டு வாஸ்து நாளில் பூஜைகள் செய்யலாம்.
இன்றைய நாள் சுப முகூர்த்த தினம். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? கடன் வாங்க ஏற்ற நாள், தொழில் தொடங்குவதற்கு சிறந்த நாள், திருமணம் செய்ய உகந்த நாள், மாங்கல்யம் செய்வதற்கு நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் திருக்கணித பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. மாலை 3:21 முதல் 5:04 வரையில் மேஷ லக்னம், 5:05 முதல் இரவு 7:07 வரையில் ரிஷப லக்னம், 7:08 முதல் 9:18 வரையில் மிதுன லக்னம், 9:19 முதல் இரவு 11:27 வரையில் கடக லக்னம், 11:28 முதல் காலை 1:30 வரையில் சிம்ம லக்னம், 1:31 முதல் 3:32 வரையில் கன்னி லக்னம், 3:33 முதல் 5:39 வரையில் துலாம் லக்னம், 5:40 முதல் 7:54 வரை காலை விருச்சிக லக்னம், 7:55 முதல் 10:02 வரையில் தனுசு லக்னம், 10:03 முதல் 11:55 வரையில் மகர லக்னம், 11:56 முதல் மதியம் 1:37 வரையில் கும்ப லக்னம், 1:38 முதல் 3:16 வரையில் மீன லக்னம். 12 ராசிக்காரர்களும் இந்த நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது சிறப்பு. ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. வெள்ளிக்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான். 6 முதல் 7 மணி வரை சுக்கிர ஹோரை, காலை 7 முதல் 8 மணி வரை புதன் ஹோரை, 8 முதல் 9 மணி வரையில் சந்திர ஹோரை, 9 முதல் 10 மணி வரையில் சனி ஹோரை, 10 முதல் 11 மணி வரையில் குரு ஹோரை, 11 முதல் 12 மணி வரையில் செவ்வாய் ஹோரை, 12 முதல் 1 மணி வரை சூரிய ஹோரை, 1 முதல் 2 மணி வரை சுக்கிர ஹோரை, 2 முதல் 3 மணி வரை புதன் ஹோரை, 3 முதல் 4 மணி வரை சந்திர ஹோரை, 4 முதல் 5 மணி வரை சனி ஹோரை, 5 முதல் 6 மணி வரை குரு ஹோரை. இந்த நாள் இனிமை நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. மேஷராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள், வாஸ்து நாளும் கூட. வாஸ்து நாள் பற்றிய குறிப்புகள் இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்கு பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் வீட்டில் நிலப்படி என்று சொல்லக்கூடிய வாசற்படியில் நன்றாக சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் சந்தனமிட்டு தூப தீபங்கள் காட்டி வழிபாடு முறைகளை மேற்கொள்ளலாம். சிறிதளவு ஒரு இனிப்பு பிரசாதம் நைவேத்தியம் வைத்து வாஸ்து பகவானை நீங்கள் அந்த நேரத்தில் வணங்கினால் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து தோஷங்கள் அனைத்தும் நீங்கி சுபிக்ஷம் பிறக்கும். சொந்த வீட்டில் இருப்பவர்கள் மட்டுமல்ல, வாடகை வீட்டில் இருப்பவர்களும் இவற்றை செய்தால் மிக விசேஷம். இன்றைய நாளுக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மேஷராசி அன்பர்களே, உங்கள் மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள் பூர்த்தியாவதற்கு எதிர்மறையான விஷயங்களை தவிர்ப்பது நலம். நீங்கள் உற்சாகமாகவும் நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயம் சாதகமான விளைவுகளை நீங்கள் பெற முடியும். ஆடம்பரமான செலவுகளால் சில நெருக்கடிகள் கூட ஏற்படலாம். உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சந்திர பகவானுடைய சஞ்சாரம். ஒவ்வொரு காரியத்தையும் இன்றைய நாள் திட்டமிட்டு செய்வது நலம். சகோதரர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லுங்கள். வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் மாற்றமான சூழல்கள் ஏற்படலாம். பிரச்சனைகளில் திடீர் திருப்பங்கள் உண்டாக்கும். வாழ்க்கையில் உயர்வான நிலை வரவேண்டி சில முயற்சிகளையும் மேற்கொள்வீர்கள். இறுக்கமான ஒரு நிலை காரணமாக அதிக வேலைகள் உங்களுக்கு மனக்கவலைகளை ஏற்படுத்திவிடும். எப்போது வேலை முடியும் என்கிற நிலைக்கு நீங்கள் வந்து விடுவீர்கள். சில ஆரோக்கிய பிரச்சனை காரணமாக இன்று உங்களால் விரைந்தும் வேலைகள் முடிக்க முடியாமல் கூட போகலாம். ஆக உடல்நிலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். உடலில் ஒருவிதமான சோர்வு ஏற்படும். அசதியாக காணப்படுவீர்கள். அதிகமாக உழைப்பதன் காரணமாக உங்களுக்கு மனநிலையில் சில சலிப்புத்தன்மை இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் வேலை உத்தியோகம் எனும் பொழுது உங்களுக்கு நற்பெயர்கள் கிடைப்பதற்கு விவேகம் என்பது தேவை. பொறுமை நிதானத்தோடு செய்தால் பெருமை நிறைந்த நாளாக இருக்கும் மேஷராசி அன்பர்களுக்கு. தம்பதிகள் இருவருக்கிடையே உறவு நிலையில் குறிப்பாக ஒற்றுமை இருந்தாலும்
உங்களோடு உடன் பிறந்தவர்களுடனான உறவில் சில இடையூறுகள் இருக்கத்தான் செய்யும். சில இடையூறுகள் ஏற்படும் பொழுது நல்ல ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். உங்களுடைய பேச்சுக்களில் கவனமாக இருங்கள். உங்களுடைய உறவில் மகிழ்ச்சி காண்பதற்கு கோப உணர்வுகளை ஒதுக்க வேண்டும். அக்கம் பக்கம் நபர்களிடத்தில் அனுசரணையாக இருப்பது அவசியம். பணப்புழக்கம் குறைந்துதான் இருந்தாலும் பணவரவு குறைவாக இருந்தாலும் பணத்தை சாதுரியமாக கையாண்டால் ஓரளவிற்கு நீங்கள் சமாளித்து விட முடியும். குழப்பமான மனநிலை காரணமாக ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படுத்தும். எனவே அமைதியான போக்கோடு இருப்பது அவசியம். சில முதலீடுகளை தொழில் விஷயமாக்க தவிர்த்து விடுங்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களிடத்தில் அன்பு கூர்ந்து பேசுவது நடப்பது அவசியம். உங்கள் கடை தொழில் ஸ்தானங்களிலும் வாஸ்து பூஜை செய்யலாம். வாஸ்து பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுங்கள். நிச்சயம் உங்களுடைய தொழில் விருத்தி, வியாபாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுவதை நீங்கள் பார்க்க முடியும். ராசிக்கான அமைப்புப்படி மாணவர்கள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வமற்ற தன்மையோடு தான் இருப்பீர்கள். இருந்தாலும் அதையெல்லாம் நீங்கள் தகர்த்தெறிந்து படிப்பதற்கு முயற்சி செய்தால் நலம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்பான விஷயங்கள் செய்வதற்கு மிக மிக நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நெருக்கடிகள் ஏற்படலாம். மிகுதியான செலவை குறைத்து கொள்ள வேண்டும். திடீர் பயணங்கள் ஏற்படும். பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சகோதரர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். வழக்கு விஷயங்களில் மாற்றங்கள் பிறக்கும். திருப்பங்கள் உண்டாக்கும். கார்த்திகை நட்சத்திரம் 1 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பெருமை நிறைந்த நாள். விவேகம் வேண்டும். சிந்தனைகள் அதிகரிக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய இறை வழிபாடு செய்தாலே அற்புதமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை தினம் வாஸ்து நாள். வாஸ்து நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கிய விசேஷங்கள் என்கிற குறிப்பை இன்றைய பஞ்சாங்கத்தில் உங்களுக்காக பிரத்யேகமாக கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றை பார்த்து முழுவதுமாக பயன்பெறுங்கள். இந்த வாஸ்து நேரத்தை தவறவிடாதீர்கள். சொந்த வீடு கட்டுபவர்கள் மட்டும்தான் வாஸ்து நேரத்தை பார்க்க வேண்டும் என்பதில்லை. வாடகை வீட்டில் இருப்பவர்கள் கூட வாஸ்து நேரத்தில் வீட்டு நிலப்படியை சுத்தம் செய்து மஞ்சள், குங்குமம், சந்தனம், தூப, தீபம், ஆரத்தி காட்டி பூக்கள் எல்லாம் வைத்து அலங்கரித்து பிரசாதமாக நைவேத்தியம் வைத்து கற்பூர தீப ஆராதனை காட்டி அந்த நேரத்தில் வழிபட்டால் வாஸ்து பகவான் கண் விழித்து தாம்பூலம் தரிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் நீங்கள் நிலப்படிக்கு சுத்தம் செய்து பூஜை செய்யும் பொழுது வாஸ்து பகவான் உங்களுடைய வீட்டில் சுபிக்ஷத்தையும் சௌபாகியத்தையும் உண்டு பண்ணுவார். குடும்பம் நல்லதொரு வளமையான நிலையை அடையும். மீண்டும் சொந்த வீடு வாங்குவதற்கான யோகம் கிட்டும். ஆக ரிஷபராசி அன்பர்களை இந்த வாஸ்து நாளில் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்களை உங்களுடைய தொழில் இடத்திலும் வியாபார ஸ்தலத்திலும் செய்யலாம். வீட்டில் மட்டும் என்பது அல்ல, உங்களுடைய அலுவலகங்களிலும் செய்தாலும் நிச்சயம் நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீர்கள். பூமியில் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வாஸ்து பகவான் கண் விழிக்கக்கூடிய நேரத்தில் பூஜை வழிபாடு முறைகள் ஆராதனை செய்தால் நிச்சயம் அவர் மனம் குளிர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். எப்பேற்பட்ட கண் திருஷ்டிகளும் வாஸ்து தோஷங்களும் தீயவைகளும் எதிர்மறை சக்திகளும் விலகும் என்பது ஐதீகம். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது பேச்சுக்களால் நட்பு வட்டம் விரிவடையும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும்.
மனதில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். மனதில் புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். கடன் சம்பந்தமான உதவி கிடைக்கப் பெறுவீர்கள். பொது வேலைகளில் ஆர்வம் உண்டு. உத்தியோகத்தில் மதிப்பு மேம்படும். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசி அமைப்பின்படி வேலை தொடர்பான பயணம் காணப்படும். உங்கள் வேலைகளை முடிக்க திருப்தியான நேரம் என்று சொல்லலாம். அந்த ஒரு அமைப்பானது உங்கள் கையில் அதிகமாகவே இருக்கிறது. தகவல் தொடர்பில் குறைபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் தம்பதிகளுக்கிடையே என்ன விஷயத்தை பரிமாறிக்கொள்கிறீர்களோ அவற்றை தெளிவுபட உயர்ந்த ஒரு கருத்துக்களோடு பேசினால் உங்கள் துணைவர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார். ஆக அவருடைய மனதை மகிழ்விக்கும் விதமாகத்தான் உங்கள் பேச்சுக்கள் இருக்க வேண்டுமே தவிர எந்தவித குறைபாடுகளோ உங்கள் மீது குற்றமோ பழி சுமத்துவதோ என்கிற கோணங்களில் இருக்கக்கூடாது. கவனமாகவும் இருங்கள். காதலர்களுக்கு உறவில் நல்லிணக்கம் பராமரிக்க இது மிகவுமே அவசியம். பேச்சுக்களின் மூலமாக தகவல் தெரிவிக்கிறீர்கள் என்றால் அந்த பேச்சை தெளிவுபடுத்தி கொண்டு பேசுங்கள். நிதி நிலைமைகள் சாதகமான ஒரு சூழ்நிலைகள் தான் இருக்கிறது. பணப்புழக்கம் சீராக இருக்கும். இருந்தாலும் பணத்தை நீங்கள் பயனுள்ள வகையில் செலவு செய்ய வேண்டியது நல்லது. சில நேரம் பயனுள்ள விஷயங்களுக்காக பணத்தை செலவு செய்ய முடியாமல் கூட போகலாம். அந்த மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும் பொழுது கையில் இருக்கக்கூடிய பணத்தில் 1 ரூபாய் நாணயத்தை விநாயக பெருமானுக்கு சமர்ப்பித்து விட்டு பிறகு உங்களுடைய தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்யுங்கள். அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு வரக்கூடிய பண விரயங்கள் தடுக்கப்படும். விநாயக பெருமானுடைய அருளால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் பொருளாதாரம் கிடைக்கும். ஆக விநாயக பெருமானுக்கு வழிபட்டு செய்தால் பண பிரச்சனைகள் நீங்கும். பல வகைகளில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் மறையும். மகாபிரிவா சொல்வது போல வெள்ளிக்கிழமை தினத்தில் யார் ஒருவர் விநாயக பெருமானை கருதி விரதமிருந்து முழுமையாக வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு காரிய தடைகள் நீங்கும். செல்வ வளம் பெருக்கும். புத்தி கூர்மையாக செயல்படுவீர்கள். இன்றைய நாள் தலைவலி ஏற்படலாம். தியானம் செய்வது, யோகாசன செய்யுங்கள். இதனால் பலன் கிடைக்கும். அதிகமான யோசனைகள், தேவையில்லாத சில முயற்சிகள் செய்யும் பொழுது மனநிலையில் உங்களுக்கு ஒரு சில குழப்பங்கள் ஏற்படும். இதன் காரணமாகவே தலைவலி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கல்வி தகுதி உயர்வாக இருக்கும். பிரபல மாணவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும் நாள். பொதுவாக நன்மை நிறைந்த நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். அதிக நன்மைகளை ஏற்படுத்தும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகள் ஆரம்பிப்பது நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தும். புதியதொரு வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஹோரையை பயன்படுத்துவது மிக மிக நல்லது. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரைகள் சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணமடையும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கலாம். நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகா நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பேச்சுக்களால் நட்பு வட்டம் விரிவடையும். அதிகமான பேச்சுக்களை விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள். பெற்றோர்களுடைய ஆசைகள் கைகூடும். புதுவிதமான லட்சியங்கள் பிறக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கடன்கள் நீங்க உதவி கிடைக்கும். பொது வேலைகளில் ஆர்வங்கள் அதிகரிக்கும். மதிப்பு மரியாதை மேம்படும். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நன்மை நிறைந்த நாள். அறிமுகம் உண்டாகும். உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல முருகப்பெருமானையும் நவ கிரகங்களையும் பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. வேலிருக்க வினையும் இல்லை, மயிலிருக்க பயமும் இல்லை. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். ராசியினுடைய கோச்சார அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம், கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். மனதில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்கும்.
இந்த நாள் வாஸ்து நாளும் கூட. உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலும் வியாபார தலத்திலும் வீட்டிலும் முறையாக வாஸ்து பூஜை செய்து வழிபட்டால் செல்வ வளம் பெருக்கும், வாஸ்து தோஷங்கள் நீங்கும், மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் விலகி விடுவார்கள். இந்த நாள் உங்களுடைய ராசி கிரக அமைப்பிற்கு ஏற்றபடி உறவுகளின் வழியில் ஆதரவு உண்டாக்கும். இன்று நல்ல பலன்கள் கிடைக்கும். மன அமைதியாகவும் நீங்கள் சௌகரியமாகவும் உணர்வீர்கள். நம்பிக்கை உணர்வுகள் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். வீடு வாகனங்களை சரி செய்வீர்கள். உங்கள் வேலைகளை நீங்கள் எளிதாக மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிட்டும். இதனால் நற்பெயர் சம்பாதிக்கக்கூடும். மிதுனராசி அன்பர்களே, வீட்டில் மன அமைதி உண்டாக்கும். தம்பதிகளுக்கிடையே நல்லதொரு பொருத்தமாக செயல்படுவீர்கள். மன பொருத்தம் என்பது சிறப்பாக காணப்படும். மனநிலையில் உங்களுக்கு அமைதியும் சந்தோஷமும் நல்லிணக்கமும் இருப்பதால் உங்கள் துணைவரிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இன்றைய நாள் காதலர்களுக்கு பார்க்கும்பொழுது மிக சிறப்பான பலன் உண்டு. காதல் விவகாரங்கள் நல்ல பலனை ஏற்படுத்தும். மகிழ்ச்சிகரமாக ஆனந்தமாக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலையை உயர்த்தி கொள்வதற்காக சில முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உத்தியோக ரீதியாக தொழிலையும் சரி வியாபாரத்தையும் கண்ணும் கருத்துமாக பார்க்க வேண்டும். வருமானத்தை அதிகப்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். காதலர்களே, இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். நெருக்கமானவர்களிடம் கருத்து வேறுபாடுகள் குறையும். நட்பு வட்டாரத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை கூடும். வியாபார இடமாற்றம் குறித்த எண்ணங்கள் அதிகரிக்கும். வியாபார ஸ்தலத்தில் இன்றைய நாள் வாஸ்து பூஜை செய்து பாருங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். வேலையாட்கள் உதவிகரமாக மாறுவார்கள். வரக்கூடிய நபர்கள் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். லாபம் பெருக்கும். வருமானம் உயரும். விற்கப்படாமல் கிடப்பில் இருந்த பொருட்களை எப்படியாவது விற்று விடுவீர்கள். அலுவலகத்தில் ஒத்துழைப்பு மேம்படும். சக நபர்களுடைய ஆதரவு கிடைக்கும். உத்தியோகஸ்தர்கள் உங்களை வெகுவாக பாராட்டி மகிழ்வார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். கடனிலிருந்து வெளிவருவதற்கான வாய்ப்புகள் கிட்டும். பெரும்பாலும் எதிர்ப்பு குறையும் நாள். சேமிப்பு ஆற்றல் அதிகரிக்கும். பணப்புழக்கம் ஒரு சீரான நிலையிலேயே வந்து கொண்டிருக்கும். கொடுத்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்கும். உங்களின் மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக இன்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்க முடியும். மாணவர்கள் கல்வியில் உயர்ந்த நிலைக்கு வருவீர்கள். நெருக்கடியான சூழ்நிலைகள் மாறி போக்கும். படிக்க வேண்டும் என்கிற எண்ணங்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம். மனதில் இருந்த இறுக்கங்கள் நீங்கும். எல்லோரிடத்திலும் சுதந்திரமாக பேசுவீர்கள். மனதில் பட்டதை கலந்துரையாடுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது இது போன்றவற்றை புதன் பகவானுடைய ஓரையில் செய்தால் வேகமாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம் நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் பிறக்கும். ஆதரவு ஏற்படும். நம்பிக்கை அதிகரிக்கும். திருவாதிரை நட்சத்திரம் 1-2-3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களை சீர்படுத்துவீர்கள். கருத்து வேறுபாடுகள் குறையும். இடமாற்றம் உண்டாக்கும். புனர்பூசம் நட்சத்திரம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்பு குறையும் நாள். ஒத்துழைப்பு மேம்படும். நல்லிணக்கம் உண்டாக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். ராசிக்கேற்ற பலன்படி பார்க்கும் பொழுது
இழுபறியான பூர்வீக பிரச்சனைகள் குறையும். இன்று உங்களிடம் கவனம் அதிகமாகவே இருக்கும். நல்ல விதமாக வேலைகளை செய்து உங்களுடைய திறமைகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கொள்கையோடு செயல்படுவது உதவிகரமாக இருக்கும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். புதுவிதமான பயணங்களின் மூலம் அனுபவம் உண்டாகும். நிர்வாக வேலைகளில் சிறு சிறு மாற்றங்கள் உண்டாகும். வேலையிடத்தில் மாற்றங்களுக்கான சாத்தியம் இருக்கிறது. நீங்கள் பயணத்தை மேற்கொள்வீர்கள் கடகராசி அன்பர்களே. இதனால் வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள். உங்களுடைய வேலைகளை சரியாக திட்டமிட்டு செய்வது நல்லது. தம்பதிகள் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் என்பது சற்று குறைந்துதான் இருக்கும். பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது. வாக்குவாதங்களோ வீண் விவாதங்கள் இருக்காது. ஒரு சிறிய விஷயங்களுக்காக இழுபறியாக இருந்த பூர்வீக பிரச்சனைகள் குறையும். உங்கள் குடும்ப உறவில் நல்லிணக்கம் காண்பதற்கு பொறுமை நிதான போக்கு அவசியம். பெரியவர்களோடு மோதல் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. புதுவிதமான பயணங்கள் மூலம் அனுபவங்கள் உண்டாகும். நிர்வாக வேலைகளில் சிறு சிறு மாற்றங்களின் மூலம் மேன்மை அதிகரிக்கும். பணியிடச் சூழல்களில் மற்றவர்கள் உங்களை பற்றி குறை சொன்னாலும் அதனை பெரிதுபடுத்தாதீர்கள். கூடுமான வரையில் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை புரிந்து செய்து கொடுத்தால் உங்களுக்கு வருங்காலத்தில் நற்பெயர்கள் கிடைக்கும். நிதி வளர்ச்சி மத்தியமமாகவே காணப்படும். சிறு மாற்றங்களின் மூலம் மேன்மை கிடைக்கலாம். புதுவிதமான பயணங்களின் மூலம் அனுபவங்கள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் நிர்வாகத் துறைகளில் இருப்பவர்கள் ஒரு சில மாற்றத்தை செய்வதால் முன்னேற்றங்கள் உண்டு. எழுத்து சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி அதிகரிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். தான தர்மங்கள் செய்வதற்கு இன்றைய நாளை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். பிரச்சனைகள் நீங்க வேண்டுமானால் பசுக்களுக்கு, பட்சிகளுக்கு, எறும்புகளுக்கு உணவு இடுங்கள். அது உங்களுடைய சங்கடத்தை போக்கும், வினைகளை தீர்க்கும். மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அஜாக்கிரதை காரணமாக தேர்வில் நீங்கள் கோட்டை விட்டு விடுவீர்கள். கண்மூடித்தனமாகவோ குருட்டுத்தனமாகவோ இருக்க வேண்டாம். எல்லா செயல்களையும் பார்த்து நிதானத்தோடு ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்ய வேண்டும். அதிக வேலை பளு இருந்து கொண்டே இருக்கும். இதனால் அசதியாக உணர்வீர்கள். மனச்சோர்வு இருக்கலாம். பணம் சம்பந்தமான விஷயங்களில் சிக்கனத்தை பயன்படுத்தினால் மிக நல்லது. வருவது எவ்வளவு லாபம் கிடைக்கும் என்பதை உணர்ந்தவர்கள் நீங்கள். ஆக வியாபார நோக்கத்தோடு சில விஷயங்களை பார்ப்பீர்கள். சில நேரம் உங்களுக்கு தெரிந்தவர்கள் மற்றவர்கள் எனும் பொழுது வியாபாரத்தில் லாபத்தை வைக்காமல் ஏதோ ஒரு விதமான வேலைகளை முடிப்பீர்கள். தொழில் வளர்ச்சி குறித்த திட்டங்கள் சரியாக இருக்க வேண்டும். வர்த்தகம் மற்றும் பொருள் கொள்முதல் சார்ந்த விஷயங்கள் எனும் பொழுது எச்சரிக்கையாகவே இருங்கள். கூடுதலான நல்ல பலன்கள் இன்றைய நாள் கிடைப்பதற்கு தியானம் மற்றும் யோகாசன பயிற்சிகள் மேற்கொண்டால் மட்டுமே நல்ல பலன் உண்டு. மனதில் அமைதியின்மையான நிலை இருக்கும். அவ்வப்போது நன்றாக தண்ணீர் குடிக்க வேண்டும். தியானம் செய்தாலே, மூச்சு பயிற்சி செய்தாலே மன அமைப்பு சீராகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான வேலைகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவது நன்மைகளை ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான நட்பு, பகை என்று பார்க்கும் பொழுது நட்பு ராசிகள் விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி. பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பிரச்சனைகள் குறையும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டு. பயணங்களினால் அனுபவங்கள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் அதிகரிக்கும். நிர்வாக வேலைகளில் சில மாற்றங்கள் வரலாம். முன்னேற்றங்கள் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பொறுமை வேண்டிய நாள். வாய்ப்புகள் கிட்டும். திறமைக்கு ஏற்றபடி வருமானம் அதிகரிக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி.
திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சார அமைப்பின்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் கிரகங்களினுடைய அமைப்புக்கு ஏற்றபடி பலன்கள் இருக்கும். அந்த வகையில் இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள் அல்ல. ராசியினுடைய 8வது பாவகத்திலிருந்து 9ஆம் இடத்திற்கு சந்திர பகவானுடைய நகர்வு இருந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். வாக்குறுதி கொடுக்கும் பொழுது சற்று சிந்தித்து செயல்படுங்கள். கவனமாக இருக்க வேண்டிய நாள். உங்களுக்கு சாதகமாக சில பலன்கள் காணப்படாது. கடினமாக உழைக்க வேண்டும். பொறுப்புகள் அதிகமாகவே இருக்கும். வேலைகள் சிறப்பானதாக இருக்காது. உத்தியோகத்தில் உங்கள் தலைமை அதிகாரிகளோடு சில மோதல்கள் காணப்படலாம். பணியில் கவனக்குறைவு இருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய செயல்பாடுகள் புதிய அனுபவத்தை ஏற்படுத்தும். எதிர்பாராத சில செலவுகளால் சேமிப்பு குறையலாம். மூத்த உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்லுங்கள். மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். பொதுவாக போட்டி நிறைந்த நாள். பேசக்கூடிய விஷயங்களை குறைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசி அன்பர்களே. எதிர்பாராத வகையில் சில செலவுகளால் சேமிப்பு குறையலாம். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் சில உன்னதமான பலன்கள் காணப்படாது. வேலையில் அதிக கவனம் தேவை. தம்பதிகளுக்கிடையே உறவு முறை சுமூகமாக இருப்பதற்கு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்துதான் செல்ல வேண்டும். மூத்த உடன் பிறப்புகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். மனதில் புதுவிதமான கற்பனை சம்பந்தமான சிந்தனைகள் மேம்படும். போட்டிகள் அதிகம் நிறைந்த நாள் மாணவ மாணவிகளுக்கு. கல்வி சார்பாக சில மதிப்பெண்கள் பெறுவதிலேயே மற்றவர்களோடு சில போட்டிகள் இருந்து கொண்டே இருக்கும். அதையும் நீங்கள் சமாளித்துதான் வெளியே வர வேண்டும். காதலர்களுக்கு ஏற்ற நாள் அல்ல. உங்கள் வருங்கால துணைவரிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டிய நாள். சகஜமான ஒரு சில போக்கு சூழ்நிலைகள் இருக்க வேண்டும். அசௌகரியமாக உணர்வீர்கள். மனதில் திருப்திகரமற்ற தன்மை இருக்கும். கடன் சம்பந்தமான எண்ணங்கள் அதிக அளவில் இருக்கும். பணப்புழக்கம் குறைந்தே காணப்படலாம். நீங்கள் அதிகமாக சேமிப்பது என்பது சற்று சந்தேகம்தான், கேள்விக்குறியாகவே இருக்கும். தாயின் உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரலாம். இந்த ஒரு சூழ்நிலை என்பது உங்களுக்கு சற்று கவலைகளை உண்டாக்கிவிடும். தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் முதலீடுகளை தவிர்த்து விடுங்கள். சந்திர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடுவதற்கு ஏற்ற நாள். மன சஞ்சலங்கள் நீங்குவதற்கு நன்றாக மூச்சு பயிற்சி செய்ய வேண்டும். தண்ணீரை அதிக அளவில் குடியுங்கள். இரவில் பால் உணவு எடுத்துக்கொள்வது நல்லது. பாலை அதிக அளவில் நீங்கள் சேர்த்து கொண்டாலும் உணவில் நல்லது. பாலுக்குண்டான காரகத்துவம் பெற்றவர் சந்திர பகவான். ஆக சந்திராஷ்டமம் இருப்பதால் இந்த தினத்தில் மௌனம், பொறுமை, நிதான போக்கு மிக மிக அவசியமானதாகவே இருக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம். பகை ராசிகள் மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சூரிய பகவான், சந்திர பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய ஓரைகளில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களுக்கு சூரிய பகவானுடைய ஓரை மிக மிக நல்லது. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அனுபவங்கள் உண்டாக்கும். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அனுபவங்கள் ஏற்படலாம். செலவுகள் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு போட்டி நிறைந்த நாள். கற்பனை சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். பிறரோடு விட்டு கொடுத்து போனால் நல்லது. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள்.
கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும்பொழுது வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் கிரகங்களினுடைய அமைப்புப்படி மறைவான திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டால் இன்று உங்கள் வேலைகளில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம். கன்னிராசி அன்பர்களே, பணியிடச் சூழல் பொதுவாக சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரலாம். அதில் நீங்கள் மூழ்கியிருப்பீர்கள். உறவுகளின் வழியில் ஆதாயம் உண்டாக்கும். புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எப்பேற்பட்ட வேலைகளையும் மிக சரியாக இன்றைய நாள் சிறப்பாக அமைவதற்கு நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டியது அவசியம். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. இன்று பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். இருந்தாலும் பண பரிவர்த்தனைகளை கவனமாக கையாளுங்கள். வங்கியில் பணம் செலுத்துவதோ அல்லது வங்கியிலிருந்து பணத்தை எடுப்பதோ அல்லது மற்றவர்களுக்கு பண பரிவர்த்தனை செய்வதோ எந்த விஷயங்களாக இருந்தாலும் எச்சரிக்கையாகவே செயல்படுங்கள். அஜாக்கிரதை வேண்டாம். அலட்சிய போக்கோடு இருக்காதீர்கள். ஆரோக்கியம் என்பது உங்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. சிறிய அளவிலாவது ஓய்வெடுப்பதன் மூலம் ஆரோக்கியம் நல்ல விதமாக பராமரிக்கலாம். ஆரோக்கியமாக இருக்க இந்த ஓய்வு என்பது மிக உதவிகரமாக இருக்கும். சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும். ஆர்வம் நிறைந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, தொழில்நுட்ப கருவிகளை வாங்குவீர்கள். புதியதொரு உறவுகளினால் நல்ல ஒரு நன்மைகள் கிடைக்கும். நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். நம்பிக்கை வாய்ந்தவர்களிடத்தில் சில கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். வாகன பழுதுகள் சரி செய்யக்கூடிய நிலை உருவாகும். ஒரு சிலருக்கு வீட்டை புதுப்பிக்கக்கூடிய நிலை ஏற்படலாம். வேலையாட்கள் மூலமாக ஆதரவு ஏற்படும். புதிய நபர்களை நியமிக்கலாமா என்கிற எண்ணம் உங்கள் மனதில் இருந்து கொண்டே இருக்கும். கன்னிராசி அன்பர்களே, வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களில் புதிய நுணுக்கங்களை கையாளுவீர்கள். சக நபர்களுடைய ஆதரவின் மூலம் கிடப்பில் இருந்த வேலைகள் இழுபறியாக இருந்த செயல்களை செய்து முடிப்பீர்கள். ஆர்வம் நிறைந்த நாள். ராசிக்கான அமைப்புப்படி மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் ஏற்படும். ஈடுபாடு உண்டாக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அரசு சம்பந்தமான விஷயங்களில் புதன் பகவானுடைய ஓரை நன்மை தரும். சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரையும், பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது நன்மையை தரும். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். உத்திர நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஆதாயம் பெருக்கும். புதிய கருவிகளை வாங்குவீர்கள். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பழுதுகளை சரி செய்வீர்கள். வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சாதகமான அமைப்புகள் உண்டு. சித்திரை நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆர்வம் நிறைந்த நாள். சுப காரியங்கள் கைகூடி வரும். சாதகமான சூழ்நிலைகள் உண்டு. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். ராசிக்குண்டான அமைப்பின்படி பார்க்கும் பொழுது ஆன்மீக வேலைகளில் தெளிவு ஏற்படும். நியாயமாக நேர்மையாக நடந்து கொள்வீர்கள். தெய்வ அனுகிரகத்தின் மூலம் பல வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அனுசரணையான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்வை தரும். உறவினர்கள் மற்றும் கூட்டாளிகளோடு நல்ல உறவு காணப்படும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். துலாம் ராசி அன்பர்களே, வேலை செய்யக்கூடிய இடத்தில் ஆதாயகரமான சூழல் அமையும். மனதில் புதுவிதமான தேடல் பிறக்கும். பணியிடச் சூழல் இன்று சிறப்பாக அமையும். பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது.
சக பணியாளர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். பெரியவர்களுடனான உறவு சிறப்பாக இருக்கும். தம்பதிகள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமாக இருப்பீர்கள். ஆனந்தமாக செயல்படுவீர்கள். நம்பிக்கை அதிகம் இருக்கும். கூட்டு குடும்பமாக இருப்பவர்களுக்கு ஒருவருக்கொருவர் நம்பிக்கையோடு இருப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பலருக்கும் நல்லதொரு வழிகாட்டியாகவும் நீங்கள் இருப்பீர்கள். நிதி நிலைமைகளில் முன்னேற்றங்கள் அதிகம் உண்டு. மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பண நெருக்கடிகள் நீங்கும். மன இறுக்கம் என்பது காணப்படாது. சுதந்திரமாக செயல்படுவீர்கள். பணம் சம்பாதிக்கக்கூடிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு அதிகம் உண்டு. ஆக துலாம் ராசி அன்பர்களே, சமூக வேலைகளில் இருப்பவர்களுக்கு நல்லிணக்கம் காணப்படும். நற்பெயர்களை பெறுவீர்கள். நல்லதொரு விஷயங்களை கிரகித்துக் கொள்வீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் வியாபார ரீதியாக சாதகமாக முடியும். வேலை விஷயமாக செல்பவர்களுக்குமே நல்ல ஒரு நம்பிக்கை வாய்ந்த நபர்கள் மூலம் அறிமுகம் உண்டாகலாம். நெருக்கமானவர்களின் சந்திப்பு ஏற்படும். பிள்ளைகள் மூலம் ஆனந்தமான மகிழ்வான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். தெய்வத்தை எப்பொழுதும் சதா சர்வ காலமும் ஸ்மரண் செய்து கொண்டே இருப்பீர்கள். அதாவது நினைத்து கொண்டே இருப்பீர்கள். தெய்வ பக்தி அதிகரிக்கும் காலகட்டம். எந்த விதமான தவறுகளும் ஏற்படாதபடி பார்த்துக் கொள்வீர்கள். வருமானத்தினுடைய வளர்ச்சியை அதிகமாக்குவதில் ஆர்வம் உண்டு. அதிகம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இருப்பீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, வருமானம் திருப்தி தரக்கூடியதாகவே இருக்கும். எதிர்பாராத வகையில் வீடு மனை விற்பனை சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். இன்றைய நாள் சம்பாதிக்கக்கூடிய போக்கு அதிகம். இன்று உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய துணையின் ஆரோக்கியத்திற்காக இன்று பணம் செலவு செய்ய நேரிடலாம். எதிர்பாராத சில நபர்களின் உதவிகள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் ஒத்துழைப்பு மேம்படும். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் நேர்த்தியாக நடந்து கொள்வீர்கள். புது விஷயங்களை அறிவதில் நாட்டம் உண்டு. எதிர்காலத்திற்காகவும் வருங்கால விஷயங்கள் சிறப்பாக இருக்க வேண்டி புதியதொரு தொடர்புகளை படிப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விளையாட்டு வேடிக்கை இது சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் இருக்கும். வெளியூர்களில் இருந்து வரக்கூடிய சில பணவரவு மகிழ்வை தரும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி வைப்பீர்கள். விலை உயர்ந்த பொருட்களை வாங்க வேண்டும் என்கிற ஆசை ஆர்வம் அதிகம். சமூக சிந்தனை சிறப்பாக இருப்பதால் மற்றவர்களுக்கு உயர்வாகத்தான் நீங்கள் இருப்பீர்கள். எல்லாரும் உங்களை மனதார பாராட்டி மகிழ்வார்கள். உத்தியோகத்தில் வேலை விஷயங்களில் தலைமை அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்வை தரும். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்கள் அவ்வப்போது வெளியே செல்ல வேண்டிய நிலை ஏற்படலாம். வெளியே சென்றாலும் உங்களுக்கு நல்லதொரு பயன் இருப்பது போன்ற ஒரு நிலை உண்டாகும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது நல்லது. செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானுடைய உரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் உண்டு. மற்ற பணிகளில் பிரச்சனைகள் நீங்கி தெளிவு பிறக்கும். கடன் சம்பந்தமான நிலையில் கட்டுக்குள் வரும். சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள் சில பிரச்சனைகள் வரும். தேடல் பிறக்கும். பயண வாய்ப்புகள் சாதகமாகும். விசாக நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வரவு நிறைந்த நாள். ஒத்துழைப்பு மேம்படும். எதிர்பாராத வகையில் சில உதவிகள் கிடைக்கும். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். சர்வே ஜன சுகினோ பவந்தோ, லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியிலேயே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவானுடைய சஞ்சாரம். வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். ராசிக்கான அமைப்பு படி குடும்பத்தின் வளர்ச்சிக்கான செயல்களை தொடங்க உகந்த நாள்.
இன்று நீங்கள் நன்மையான பலன்கள் பெறுவதற்கு புத்திசாலித்தனத்தோடு செயல்பட வேண்டும். உங்களுடைய திறமைகளை சிறப்பாக பயன்படுத்தி நீங்கள் உங்கள் வேலையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வேலையில் புதிய முயற்சிகள் கைகூடி வரும். உங்களை தேடி நிரந்தரமான பணி வாய்ப்புகள் கிட்டும். எதிர்காலம் தொடர்பாக சில முடிவுகளை எடுப்பீர்கள். சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பெருந்தன்மையான செயல்கள் நன்மதிப்பை தரும். விருச்சிகராசி அன்பர்களே, எதிலும் சிக்கனமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தினுடைய தேவைகளை பார்த்து பார்த்து கவனிப்பீர்கள். தெய்வத்தினுடைய அருளாசையும் அனுகிரகம் பரிபூர்ணமாகவே இருக்கிறது, கவலை வேண்டாம். வியாபாரத்தில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்றது போல சாதகமாக்கிக் கொள்வீர்கள். வெற்றி வாய்ப்புகள் இன்றைய நாள் மிதமின்றி இருக்கும். நல்லதொரு வாய்ப்பை பயன்படுத்தி சிறப்பாக இருப்பீர்கள். தம்பதிகளுக்கிடையே மன ஒற்றுமை அதிகரிக்கும். உங்கள் துணைவர் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி உறவை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். சில தடைகளை சந்தித்த பிறகு நிதி நிலைமைகள் முன்னேற்றம் உண்டாகும். சில மணி நேரத்திற்கு பிறகே நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உண்டாகும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள சிறிய அளவில் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். கடன் வாங்க வேண்டிய முயற்சிகளில் கூட நீங்கள் ஈடுபாடு காட்டுவீர்கள். இன்று உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது. சுகமாக சௌக்கியமாக இருப்பீர்கள். நிதி வளர்ச்சி அதிகரிக்கக்கூடிய விதமாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் விட்டு கொடுத்து செல்வதால் உங்களுடைய பெயருக்கு நன்மதிப்பு அதிகரிக்கும். எதை எப்படி செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உண்டாக்கும். முற்றிலுமாக கோப உணர்வுகளை தவிர்ப்பது நலம். கோபத்தில் எழுபவன் நஷ்டத்தில் உட்கார்வான் என்பார்கள். மாணவர்கள் கல்வி சார்ந்த விஷயங்களில் அதிக ஆர்வம் உண்டு. ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். விவேகம் வேண்டிய நாள். வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். விவேகம் வேண்டிய நாள். மன நிம்மதி பெற வேண்டி வழிபாடு முறைகளை செய்யலாம். வெள்ளிக்கிழமை தினம் பிரதோஷ நாளும் கூட. ஆக இந்த நாளில் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது அவசியம். முக்கியமாக வாஸ்து நாள். வாஸ்து பகவானுக்கான பூஜை வழிபாடு முறைகளை இன்றைய பஞ்சாங்கத்தில் கேட்டு தெளிவு பெறுங்கள். அதன்படி வீட்டில் பூஜை செய்தாலே போதும். வீட்டில் மன நிம்மதி அதிகரிக்கும். பாவங்கள் நீங்கும். நன்மைகள் உண்டாகும். பொறுமை நிதானம்தான் உங்களுக்கு நல்லதொரு ஆதரவை ஏற்படுத்தும். அவசரப்பட வேண்டாம். பதறிய காரியம் சிதறும் என்பார்கள். ஆக பதற்றத்தோடு சில காரியங்கள் செய்வதை தவிர்க்கலாம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான செயல்பாடுகள், வாகனம் தொடர்பான முயற்சிகள் எல்லாவற்றிற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுப்பீர்கள். எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சேமிப்பு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கலாம். அனுஷம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீர்கள். நன்மதிப்பு உண்டாக்கும். பெருந்தன்மையான போக்கு உண்டு. கேட்டை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும். கலைகள் மீது தனிப்பட்ட ஈர்ப்பு அதிகரிக்கும். பொறுமை வேண்டிய நாள். இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜனா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மயிலும் துணை. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசையும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். வெள்ளிக்கிழமை தினம் கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது ராசியினுடைய 2வது வீடு குடும்ப பாவகத்தில் சனீஸ்வர பகவான், சுக பாவகத்தில் ராகு பகவான், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையிலும் அவரோடு சந்திர பகவானுடைய சஞ்சாரம். இந்த கிரக அமைப்புகளினுடைய நிலையோடு பார்க்கும்பொழுது புதிய நபர்களின் அறிமுகம் இந்த நாள் உங்களுக்கு ஏற்படும். இன்று வளர்ச்சி காண்பதற்கு உங்களுடைய முழுமையான ஆற்றலை நீங்கள் பயன்படுத்துவீர்கள்.
தன்னம்பிக்கையை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். துணிவே துணை என செயல்படக்கூடியவர்கள் நீங்கள். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் நல்லதொரு உறவு பராமரிப்பது அவசியம். சுபகாரிய பயணங்கள் கைகூடி வரும். வியாபாரம் நிமித்தமான சிந்தனைகள் உண்டாகும். அரசு வகையில் ஆதரவு மேம்படும். பொது வாழ்வில் செல்வாக்கு அதிகரிக்கும். இடமாற்ற எண்ணங்களை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வேலைகளை செய்யும் பொழுது நீங்கள் பதட்டமாகவும் காணப்படுவீர்கள். அவசரப்படுவதோ பரபரப்பாக இருப்பதோ கூடாது. நேரத்தை நிர்வகிப்பதன் மூலம் எல்லா வேலைகளையும் குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். தொழில் சார்பாக சில நபர்களிடம் பேசும் பொழுது உங்களுடைய உண்மையான கருத்துக்களை, உள்கருத்துக்களை பேச வேண்டும். எதை மையமாக வைத்து பேசுகிறீர்களோ அது தெளிவாக இருக்க வேண்டும். எதற்காக வெளியே செல்கிறீர்களோ அந்த வேலைகளில் முக்கிய கவனம் செலுத்தி செய்வது அவசியம். இன்றைய நாள் வீட்டில் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கு, கணவன் மனைவிக்கிடையே சீரான போக்கு இருப்பதற்கு சூழ்நிலைகளை உணர்ந்து பேச வேண்டும். உங்கள் துணைவரிடத்தில் மதிப்பு மரியாதை கொடுப்பது அவசியம். மனதில் பட்டதை அப்படியே பேசிவிடாதீர்கள். காதலர்கள் உங்கள் வருங்கால துணையினிடத்தில் மனம் வருந்தும்படியாக சில பேச்சுக்களை வெளிப்படுத்துவீர்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உங்களுக்கு சில சங்கடத்தை உருவாக்கும். பூர்வீக சொத்து மற்றும் பங்கு வர்த்தகம் சம்பந்தமான விஷயங்களில் நல்லதொரு பணம் வரவு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. இதனால் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ஆனந்தமாக இருப்பீர்கள். புது வீடு தொடர்பான எண்ணங்கள் கைகூடும். தனுசு ராசி அன்பர்களே, வீடு கட்டக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரக்கூடிய பங்கை புதியதொரு வீடு மனை வாங்குவது அல்லது பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக முதலீடு செய்வது, திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்காக நீங்கள் பணத்தை ஏதாவது ஒரு விதங்களில் சேமிக்க கூடிய நிலை உருவாக்கும். பொதுவாக பணம் சம்பந்தமாக மகிழ்ச்சி தரக்கூடிய நாள் என்றே சொல்லலாம். சிறந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க பதட்டப்படாமல் இருக்க வேண்டும். இறைவனுடைய திருநாமங்களை உச்சரிப்பது, ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்பது, இதன் மூலம் மட்டுமே உங்களுடைய மனது அமைதி அடையும். வெள்ளிக்கிழமை தினம் வாஸ்து நாளும் கூட பிரதோஷ தினம் சிவ மந்திரத்தை ஆத்மார்த்தமாக உச்சரித்துக் கொண்டே இருங்கள். ஓம் நம சிவாய, சிவாய நமவோம் என்கிற மந்திரத்தையும் பஞ்சாட்சரமான வயநமசி, மசிவயன, யனம சிவ, சிவய நம, நமசிவய எனும் மந்திரத்தை நீங்கள் இந்த நாள் முழுவதும் விடாது ஆத்மார்த்தமாக நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்கள். நிச்சயம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மன சஞ்சலங்கள் நீங்கும். இடமாற்றங்கள் தொடர்பாக வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்களை இப்போதைக்கு நீங்கள் சிந்திக்காமல் இருப்பது நல்லது. கொடுத்த வாக்கை எப்படியாவது காப்பாற்றுவீர்கள். வாகன பழுதுகளை சரி செய்வீர்கள். உறவுகளின் சந்திப்புகளால் சந்தோஷம் உண்டாக்கும். மாணவர்கள் படிப்பில் மீதான இருந்த ஆர்வமின்மை குறையும். ஈடுபாடோடு செயல்படுவீர்கள். வருத்தம் குறையக்கூடிய நாள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: மூலம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அறிமுகம் ஏற்படும். சுப காரியங்கள் கைகூடி வரும். சிந்தனைகள் உண்டாக்கும். பூராடம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். ஆதரவு மேம்படும். செல்வாக்கு உண்டாக்கும். உத்திராடம் நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு வருத்தம் குறையும். சந்தோஷம் ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். இந்த நாள் மன மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவன் முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும்.
மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல்ல ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம், கார்த்திகை மாதம் 8ஆம் நாள், ராசியிலேயே சனீஸ்வர பகவானுடைய சஞ்சாரம். இன்றைய நாளுக்கான நடைமுறை தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை நீங்கள் நன்கு பயன்படுத்தினால் நீங்கள் அதிகம் சாதிக்க முடியும். சுய முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். இன்று உங்கள் வேலையில் ஜொலிப்பீர்கள். லாபகரமான பலன்கள் கிடைக்கும். சாத்தியம் அதிகமாகவே இருக்கிறது. உங்களிடம் திருப்தியான ஒரு மன அமைப்பு உண்டு. தொழில் விஷயங்களில் கூடுதலான நன்மைகள் உண்டாகும். வேலை தொடர்பாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் வேலையாட்கள் மூலமாக நன்மைகளை அதிகம் பெறுவீர்கள். கூட்டு முயற்சியாக செய்பவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். குடும்ப பிரச்சனைகள் விலகும். புதிய பணியாளர்களை சேர்ப்பதில் ஆர்வம் அதிகமாக கூட இருக்கும். விலகிச் சென்றவர்கள் விரும்பி வரக்கூடிய நிலை உண்டு. மகர ராசி அன்பர்களே, குடும்பத்தில் திருப்திகரமான சூழல் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே நல்லதொரு புரிதல் இருக்கும், நெருக்கம் இருக்கும், அந்யுன்யமாக காணப்படுவீர்கள். எதிர்பார்த்த குழந்தை பாக்கியம் தொடர்பான விஷயங்கள் கைகூடி வரும். புதுமண தம்பதிகள் மகிழ்ச்சிகரமாக வாழ்வீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாள். குடும்பத்தினுடைய இனிமையான போக்கின் காரணமாக நீங்கள் இருவரும் புத்துணர்ச்சியாகவும் நல்ல ஒரு கருத்துக்களை வெளிப்படுத்துவீர்கள். மகிழ்ச்சியாக பேசியிருப்பீர்கள். பணப்புழக்கம் சிறப்பாக காணப்படும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை உண்டு. செய்யக்கூடிய வேலை முகாந்திரமாக வரவேண்டிய பணம் கைக்கு கிடைக்கும். வங்கி கணக்கினுடைய சேமிப்பு உயரும். பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக பணத்தை நீங்கள் முதலீடு செய்வீர்கள். பொன்பொருள் ஆபரண சேர்க்கை உண்டாகும். பிள்ளைகளுடைய நலன் கருதி முக்கியமான விஷயங்களுக்காக பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு நல்ல மன ஆறுதலை உங்களுக்கு கொடுக்கும். புகழ் அதிகரிக்கும். சமூக சிந்தனை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். விரும்பிய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். சுதந்திர தன்மை, போக்கு இவையெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்தும். தன்னம்பிக்கையாக இருப்பீர்கள். முன்னேற்றகரமான படிகள் கிடைக்கும். ஆகாரத்தில் கட்டுப்பாடு என்பது தேவை. உணவு சார்ந்த விஷயங்களில் எப்பொழுதும் நீங்கள் எச்சரிக்கையாகவே இருப்பது நல்லது. வெளியிடங்களில் உணவகங்களில் சாப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல், தட்ப வெப்பநிலைகளுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் இருக்க வேண்டும். பொதுவாக குடும்ப நபர்களிடத்தில் அன்பு அதிகரிக்கும். மனம் விட்டு பேசுவீர்கள். வீட்டில் பெரியவர்களிடத்தில் தேவைகளை பகிர்ந்து கொள்வீர்கள். அவர்களுடைய விஷயங்கள் என்ன என்பதை அன்புடன் கேட்டு அவர்களை திருப்திப்படுத்துவதில் உங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான சந்தோஷம் உண்டாகும். வியாபாரத்தில் இதுவரையில் இருந்த கிடுக்குப்பிடிகள் நீங்கும். தேவைக்கு ஏற்றாற்போல் வியாபாரத்தை உங்களுடைய வசதிக்கு தகுந்தாற்போல் சீர்படுத்திக் கொள்வீர்கள். மாற்றம் என்பது உண்டு. மாணவர்களுக்கு கல்வி நிலையில் நல்லதொரு புரிதல் இருக்கும். மனநிலை சீராக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வது நல்லது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்பான செயல்பாடுகளுக்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை அதிக நன்மையை தரும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும். சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள். பிரச்சனைகள் அகலும். திருவோணம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பணியாட்கள் ஆதரவாக இருப்பார்கள். விலகி இருந்தவர்கள் மீண்டும் வரலாம். புகழ் பெறக்கூடிய நிலை உண்டாகும். அவட்ட நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு அன்பு நிறைந்த நாள். உணவில் கட்டுப்பாடு தேவை. சிந்தனைகள் மேம்படும். இந்த நாள் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை, முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில்
இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்புப்படி பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள் கிரகங்களினுடைய போக்குக்கு ஏற்றபடித்தான் உங்களுடைய செயல்பாடுகளை அமையப் போகிறது. குடும்ப நபர்களின் நலன் குறித்த எண்ணங்கள் உங்கள் மனதில் ஓடும். இதற்காக உங்களுடைய நேரத்தின் ஒரு பகுதியை இதற்காகவே ஒதுக்குவீர்கள். குடும்பத்தாருடைய தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும். வாழ்க்கை துணைவருடன் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். வேலையில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். இன்று பதட்டத்தோடு இருப்பீர்கள். இதனால் கவனமில்லாத தன்மை கூட இருக்கும். எனவே வேலை விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். தொழில்கள் நிமித்தமாக சில புரிதல்கள் தேவை. மற்றவர்களை அரவணைத்து செல்வதன் மூலம் அணுகுமுறையின் காரணமாக உங்களுடைய குடும்ப உறவு வலுப்படும். காதலர்களுக்கு மன நிம்மதி நிறைவு ஏற்பட வருங்கால துணையினிடத்தில் அனுசரித்து செல்வது நல்லது. இன்று நீங்கள் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆரோக்கியம் மத்தியமமாகவே இருக்கும். சூடு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு கவலையை கொடுக்கும். ஆரோக்கியத்திற்கு மிக முக்கியம் கொடுக்க வேண்டிய நாள். காலநிலை தட்ப வெப்பநிலை காரணமாக ஏற்படக்கூடிய உடல் மாற்றத்தை நீங்கள் உணர்ந்து சரிப்படுத்திக் கொள்வது அவசியம். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மிதுனம், துலாம், தனுசு, மேஷம், கும்பம். பகை ராசிகள் கடகம், விருச்சகம், கன்னி, ரிஷபம். ராசிக்கான சுப கிரக ஓரைகள் சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான். சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்தால் நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்பான விஷயங்களில் முடிவு எடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளநீலம். நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரம். 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. வியாபாரத்தில் அனுபவங்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரம். 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட வரவுகள் கிடைக்கும். வாழ்க்கை துணைவரோடு அனுசரித்து செல்வது நல்லது. வேலையில் சில கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையும். பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உற்சாகம் நிறைந்த நாள். எதிலும் பொறுமை அவசியம். நிதான போக்கு தேவை. இந்த நாள் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை முருகப்பெருமானை பிரார்த்திக்கிறோம். நல்லதே நடக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மகிழும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். நவ கிரகங்களின் நல் ஆசியும் பேரருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். கோச்சாரத்தினுடைய அமைப்பு படி எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்க பிரார்த்திக்கிறோம். வெள்ளிக்கிழமை தினம் கார்த்திகை மாதம் 8ஆம் நாள். இந்த நாளில் ஆரோக்கியம் பற்றிய சிந்தனைகள் மேம்படும். அதிக சிந்தனை உங்களுக்கு குழப்பத்தையே ஏற்படுத்தும். இந்த விதமான போக்கை தவிர்த்து அமைதியாக இருக்க முயற்சி செய்யுங்கள் மீனராசி அன்பர்களே. கல்வியில் ஆர்வமில்லாத ஒரு சில தன்மைகள் உண்டாக்கும் மாணவர்களுக்கு ஈடுபாடற்ற ஒரு நிலையில் இருப்பீர்கள். உங்களுக்கான பொறுமையும் நேர்மையும் மட்டுமே நல்ல விதமாக நல் வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும். குடும்பத்தில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்படலாம். பொறுமையாக இருந்து அமைதியாக கையாள்வது அவசியம். இன்று அதிகமான செலவுகள் காணப்படும். நிதி நிலைமையில் ஸ்திரத்தன்மை பராமரிப்பது கடினமாக உணர்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அனுசரித்து விட்டுக் கொடுத்து போவது நல்லது. குடும்ப உறவில் பிரச்சனைகள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் துணைவர் உங்களுக்கு எதிராக பேசினாலோ அல்லது உங்களுடைய கருத்துக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும்
உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பளிக்காத நிலையிலும் பெரிதுபடுத்தாதீர்கள். சாத்வீகமான நிலையிலேயே கொண்டு செல்லுங்கள். இன்று அதிக வேலைகள் பலு காணப்படலாம். நிதித்தன்மையில் சில நேரம் உங்களுக்கு சங்கடங்கள் உருவாக்கும். தேவைகளை பூர்த்தி செய்வது என்பதை மிகப்பெரிய சவாலாக உணர்வீர்கள் மீனராசி அன்பர்களே. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கலாம். வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும். கலைத்துறைகளில் சில வாய்ப்புகள் கிட்டும். இன்பம் நிறைந்த நாள் மீனராசி அன்பர்களுக்கு. ஆரோக்கியம் சுமாராகத்தான் இருக்கும். உங்கள் கண்களை அவ்வப்போது பரிசோதித்துக் கொள்வது நல்லது. காதலர்களுக்கு இடையே ஒரு சில பரஸ்பர முறை என்பது காணப்படாது. மனதளவில் திருப்திகரமற்ற நிலை இருக்கும். அதிருப்தியாக உணர்வீர்கள். வியாபாரங்களில் ஏற்ற இறக்கமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் குறையும். வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை சீரான போக்கில் இருக்காது. சில நேரம் உங்களுடைய விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வதை தவிர்த்து விடுங்கள். பிள்ளைகளிடத்தில் அன்பு கூர்ந்து நடப்பது அவசியம். அவர்களுக்கு பிடித்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் மீனராசி அன்பர்களே. பிரதோஷ தினம் ஆதலால் இன்றைய நாளில் சிவபெருமானுடைய வழிபாடும் பிரதோஷ நேரத்தில் 4:30 முதல் மாலை 6 மணிக்கு அதற்குள்ளாக ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு பானகம் வைத்து வழிபடலாம். வீட்டிலேயும் செய்யலாம் அல்லது கோவில்களிலும் செய்யலாம். வழிமுறைகள் நடைமுறைகள் எப்படியோ கோவில்களில் அதற்கேற்றபடி செய்து கொள்ளுங்கள். உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜுவலந்தம் சர்வதோமுகம் ஸ்ரீ நரசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யோர் மிருத்யும் நமாம்யகம். இந்த ஸ்லோகத்தை குறைந்தது 27 முறை பாராயணம் செய்ய கோடான கோடி பலன்களை பெறுவீர்கள். ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமியினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக சித்திக்கும். ராசிக்கான நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் கடகம் விருச்சகம் மீனம் ரிஷபம் மகரம். பகை ராசிகள் மிதுனம் துலாம் சிம்மம் தனுசு. இங்கு குறிப்பிட்டுள்ள நட்பு பகை ராசிகளை தவிர அந்த ராசிக்கு மற்ற ராசிகள் சம ராசிகள் ஆகும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சூரிய பகவான், செவ்வாய் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்ல அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்கள் செய்வதற்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை, கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மையை தரும். தொழில் சம்பந்தமான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: புரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். ஆர்வமின்மை உண்டாகும். அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். புரிதல் அதிகரிக்கும். மாற்றமான சூழல் அமையும். ரேவதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இன்பம் நிறைந்த நாள். வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றங்கள் உண்டாகும். இந்த நாள் ஆனந்தம் மகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். சர்வே ஜன சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி. திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 முதல் 5 மணி வரையில் இலவச ஜோதிட ஆலோசனைகள் பெறுவதற்கு நம்முடைய சேனலில் கொடுக்கப்பட்டுள்ள அப்பாயின்மெண்ட் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பவி ஆஸ்ட்ரோ சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. வேலும் மயிலும் துணை. நற்பவி நற்பவி நற்பவி.